அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீஹம் நகர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே 10,000கணக்கான பக்தர்கள் கூடி தேர் திருவிழா இழுத்து நகரத்தை சுற்றி வருகிறார்கள். ஐரோப்பாவின் மிகப்பெரிய இந்து விழா இதுதான் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் விசேஷம். ஒரு புதிய விருந்தினர் வருகிறார். ஜெர்மனியின் கூட்டரசுத் தலைவர் ஹெர் ஸ்டைன்மயர், எங்கள் புண்டஸ் பிரசிடென்ட், மாநில அரசியல்வாதி அல்ல, நாட்டின் அதிகாரப்பூர்வ தலைவர். இது பெரிய விஷயம் என்று சிலர் சொல்கிறார்கள். இறுதியாக நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்று. ஆனால் எல்லோரும் அதே கருத்தில் இல்லை. நூற்றாண்டுகளாக நாம் நடத்திய பாரம்பரிய ஊர்வலம் இப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள், நெறிமுறைகள் இவற்றால் வேறு எதுவோ ஆகிவிடுமோ என்ற அச்சம். இந்த வரவு அரசியல் கவனம் கிடைப்பதற்கான வெற்றியா அல்லது நம் சொந்த விழாவை நாமே இழந்துவிடும் ஆபத்தா? இந்த கேள்விகளுடன் இன்று நான் இந்த ஆலயத்தின் தலைமை குருவுடன் அமர்கிறேன். அவருக்கு மட்டுமே தெரியும் இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது, இது சமூகத்தை என்ன செய்யும் என்று. வாருங்கள் கேட்போம். வணக்கம் ஐயா. முதல்ல உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த வருஷ தேர் திருவிழா 2026ஆம் ஆண்டு தேர் திருவிழா ஒரு ஸ்பெஷலான தேர் திருவிழா. எல்லாமே ஸ்பெஷல் தான். இது ஒரு ஸ்பெஷல் இந்த நாட்டு, எங்களோட ஜெர்மன் நாட்டு குடியரசுத் தலைவர் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஸ்டைன்மயர் அவர்கள் வர இருக்கின்றார். இந்த வருகையை முன்னிட்டு மக்களிடம், பக்தர்களிடம் கலந்த சிந்தனை இருக்குது. பலர் இதை பெருமையாகவும் சந்தோஷமா நினைச்சாலும் ஒரு சிலருக்கு சில கவலைகள் இருக்கு. இந்த இரு உணர்வுகளின் மையம்தான் இன்றைய இந்த நேர்காணல். இது சமூகத்துல, இந்த ஆலயத்துல நலன் விரும்பிகள் என்ற கேள்விகள். சிவா அவர்களுக்கும் சிவகுமாரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி கொண்டு, இதன் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விகளின்படி தரமானதாகவும் மக்களுக்கு பிரயோசனமான கேள்வியாகவும் இருக்கிற பட்சத்திலையும் மேலும் அந்த கேள்வியினுடைய அம்சத்தில் வச்சே நான் உங்களுக்கு தக்க பதிலை நான் முடிஞ்ச அளவு தருகின்றேன். பட் அது ஏற்கிறதும் ஏற்காதும் அவரவர்களுடைய சொந்த வெறுப்பு. எல்லோருக்கும் எல்லா பதிலும் சமமாகவும் இருக்காது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் இதை எடுத்து மக்கள் உங்களுடைய ஒரு சிலர் வார்த்தையை நீங்கள் பாவிச்சிருக்கீங்க. பலரும் பெருமைப்படுகின்ற பட்சத்திலையும் ஒரு சிலர் என்று சொல்லுகிறேன். அந்த ஒரு சிலருக்காகவாவது நாங்கள் அந்த ஒரு சிலரையும் நாங்கள் தவிர்த்து விடக்கூடாது. அவர்களுக்கும் புரிந்துணர்வை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அது சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரி நன்றி ஐயா. இந்த ஆண்டு தேர் திருவிழாவில் எங்களோட குடியரசு தலைவர் ஸ்டைன்மயர் அவர்களின் வருகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு எப்படி, எங்கே, யாரால் எடுக்கப்பட்டது? நல்ல கேள்வி. ஒரே பதில் தருவதானால் எந்த ஒரு முடிவும் மனிதனால் எடுக்கப்படுவதில்லை. அதாவது ஆன்மீக துறையின் செயலின்படி, ஆன்மீக நம்பிக்கையின்படி, என்னுடைய சொந்த கருத்தின்படியும் பார்த்தோம்னால் எந்த முடிவும் நான் எடுக்கிறதாக இல்லை. அப்போ திருப்பி கேள்வி வரலாம், யார் இதுக்கு? இது ஒரே பதில். உள்ளே இருக்கிறவ என்ன, ஆரை எப்படி வரவழைக்க வேணும், எப்படி செய்ய வேணுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள். இதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சைவ சைமத்தின் ரீதியாக கூட பதில் தர வேணுமானா, அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் சொல்லுகின்றார் என்பதை எல்லா சைவ சித்தாந்திகளும் எல்லா எங்களுடைய சமயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுகின்றோம் அல்லவா? கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் போக முடியாது என்று சொல்கிறார். அப்போ அதையே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, அது வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழ்காரனாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தவனாக இருந்தாலும் சரி, அவளுடைய அருள் இல்லாமல், அவளுடைய அழைப்பு இல்லாமல் வர முடியாது. இதுக்கு கண்டிப்பாகன்றது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் இந்த கோவில் இருக்கின்றது சிவா அவர்கள். ஆகவே இந்த நாட்டில் விவேகானந்தர் சீகாகோ நகரத்தில் சொற்பொழிவாற்றுகின்ற பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், எந்த நாட்டில் நாங்கள் வாழுகின்றோமோ அந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரங்களுக்கான மதிப்பும் கொடுத்து, அந்த நாட்டு அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் நேர்மையாகவும் நடந்து, அந்த கலாச்சாரத்திலே ஒரு சிலதை நாங்கள் பின்பற்றினால்தான் நாங்கள் நிம்மதியாக வாழலாம். இதுக்கு வேண்டாம், நீங்கள் அவருடைய புத்தகத்தை படிக்கலாம். அவரையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு மதிக்கிறோம் அல்லவா? விவேகானந்தர். அப்போ விவேகானந்தரை மதிக்கிறோம்னு சொன்னால் விவேகானந்தர் சொல்லை நாங்கள் மதிச்சு தான் ஆகுவோம் ஒரு போயிட்டு. மேலும் இது அவர் விரும்பி வாராரா, ஸ்டைன்மயர் அவர்கள் விரும்பி வாரார்களா, அல்லது நான் விரும்பி கூப்பிடுறான்ற கேள்வி ஒரு விதண்டாவாதமான கேள்வி. நானும் வர சொல்லி இருக்கலாம், அவரும் அதை ஏற்று ஒரு குருக்கள் கூப்பிடாருன்னு வரலாம். ஆனால் அது அப்படியும் அல்ல. அதே நான் சொல்றேன். ஆனால் இந்த நாட்டுல கோவில் இருக்கிறபடினால நாங்கள் இந்த நாட்டு அதிகாரிகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இன்வைட் லெட்டர் அனுப்புகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எப்ப கோயில் ஆரம்பிச்சதோ
அதுல இருந்து எப்படி நம்ம கோயில்காரர்கள் மற்ற கோயிலுக்கு இன்வைட் அனுப்புகிறார்களோ அனுப்புற பொழுது அவர்கள் கிழிச்செறிஞ்சு போட்டும் போவார்கள், வண்டி வச்சுட்டு போகாமலும் போவார்கள், சில பேர் சீர்வரிசையோடும் கோயிலுக்கு போறார்கள், அதெல்லாம் இருக்குதுல்ல. அத மாதிரி எங்களுடைய இந்த காமாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும், இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பார்லிமெண்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் 17 வருஷம் அவர்களோடு ஃபைட் பண்ணி சண்டை பிடிச்சி அந்த இதை எடுத்து நான் வளர்க்க வேண்டும். அவங்களுக்கு தெரியும். அதன் பிரகாரம் இங்கே நடக்கின்ற சில விஷயங்கள், நன்மைகள், தீமைகள் நான் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்குது. பட் அது நான் எனக்கு கொடுக்கல. அது அவசியம் இல்லை. இங்கே தீமை நடக்கல. இது ரிலீஜியஸ் வழிபாடு நடக்குது. எல்லாத்தையும் விட சிவா அவர்களை அதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் அறியலாம். எங்களோட மத ரீதியாக கூட நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் 12 சிஐடிகள் எங்களுக்கு பின்னால் இருந்து பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த சிஸ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? அதுல இருந்துதான் வந்தது சிஐடி, பன்னிரு சிரவணர்கள். நாங்க சொல்லலாம் எனக்கு பின்னால ஒரு தரம் இல்லை, நான் களவு செய்து விட்டேன், தப்பு செய்து விட்டேன், இல்லை, 12 பேர் இருக்கிறார்கள் பின்னால். அதே மாதிரி இந்த நாட்டுல நாங்கள் செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த நாட்டு அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இங்க நடக்கின்ற இந்த கோவில் விழாக்கள், பூஜைகள், நாங்கள் நடக்கின்ற செயல்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் பிரமிக்கின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். இப்படி நாடு விட்டு கண்டம் வந்தாலும் கூட அவர்களுடைய மொழியிலையும் அவர்களுடைய மத வழிபாட்டையும் விடாமல் இன்றைக்கும் அந்த பூஜைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது பெருமைப்படுறாங்க. பெருமைப்பட்ட அடிப்படையில நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் சொன்ன அயலாடங்க அனுப்புறோம். அப்ப இங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது நாங்கள் கடிதம் சொல்லி இந்தியன் எம்பசிக்கு அனுப்புவோம். அடுத்தது ஆனால் இன்னும் ஸ்ரீலங்கா எம்பசிக்கு அனுப்புவேன். அதையும் சொல்றேன், நீங்க நேர்மையாக என்ன சொன்னா அறிய வேணும். நீங்க ஸ்ரீலங்கா எம்பசிக்கு அனுப்புறீங்களா? இல்லை, நான் அனுப்பல. ஏன்னா இந்த கேள்வி கேட்பார்கள். மக்களுக்கு கேள்வி கேட்க தெரியுமே தவிர அந்த கேள்வியை எப்படி கேட்கணும், ஏன் கேட்கணும், இந்த கேள்வி பொருத்தமானதா எனக்கு கூட பார்க்க மாட்டார்கள். அப்படிதான் கேள்வி கேட்பார்கள். ஸோ அதுக்கு நான் அனுப்பல. ஆனால் ஜெர்மன்ல எங்களோட பேர்லின் புண்டஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது உண்டு, என்ஆர்வே மினிஸ்டரியத்துக்கு அனுப்புறது உண்டு என்று அவர்கள் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணி தந்தது. அடுத்தது ஸ்டார்ட் ஹாமுக்கு நாங்கள் எல்லா ஆம்டுக்கும் அனுப்புவீங்க. அப்படி அனுப்புகிற பொழுது ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ரிப்ளை தருவார்கள். எங்களுக்கு இதில் கலந்து கொள்ள முடியல, நாங்கள் எங்களுக்கு பிஸியா இருக்குது, இப்போ வேறு இடத்து நாட்டு பிரச்சனைகளால வர முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை தருவார்கள். அதெல்லாம் பயில நாங்கள் வச்சிருக்கோம். அதன் பிரகாரம் இந்த ஆண்டும் 26ஆம் திருவிழாவுக்கும் நாங்கள் ஒவ்வொரு டிசம்பர்லையும் அல்லது ஒரு ஜனவரியில ஆரம்பத்துல, இந்த முறை லேட்டா திருவிழா வர்றதுனால ஜனவரியில அனுப்பிட்டோம். அனுப்பின உடனே அங்கேருந்து நேர புண்டஸ் பிரசிடென்ட்ல இருந்து சேகரட்டி எனக்கு போன் பண்ணி உங்களோட அயல்நாடு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம், இந்த முறை அநேகமாக நாங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்றார். சந்தோஷம், தாராளமாக வரலாம். இதான் என்னுடைய பெருந்தன்மை. இதுதான் நீங்களும் செய்வீங்க. உங்களோட வீட்டில் நீங்க ஒரு ஆளை கண்டு வெளியில கண்டு ஒரு தியேட்டர்ல ஒரு கோவில்ல ஒரு ஃபங்க்ஷன்ல கண்டு இன்னும் உங்களை பார்த்த நாளாச்சு வாரீங்களா, வந்துட்டு போங்க போயிட்டு நீங்க அது நோமில்ல சொல்றோம். சொன்னோன்னே அவர் போன சொல்றோம், சிவா நீங்க நிக்கிறீங்களா, நான் வரலாமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வாங்க. மற்றது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே. இதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் பக்தர்களே, நீங்கள் இதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு விழாக்குன்னு சொன்னா அவர்கள் தங்களோட பாடல அவர்கள் வர போறார்கள், அவர்கள் போக போறார்கள். உங்களுடைய பக்திக்கோ வழிபாட்டுக்கோ அவர்கள் இடையூறு பண்ண போறது இல்லை, நீங்களும் அவருக்கு இடையூறு பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் பெருமிடத்திலிருந்து வர்றார்கள், நாங்கள் இடையூறு பண்ண முடியாது. அவர்கள் மதிச்சுதான் வர்றாங்க, எங்களுடைய மதத்தையும் எங்களுடைய வழிபாட்டையும் மதிச்சு வர்றாங்க. நான் அதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால சொல்றேன், சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்படித்தான் நீங்க இங்க வரலாம், இப்படித்தான் செய்யலாம், சூக்கள்கிட்ட வேணும், மற்றது இதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வர்றார்கள். வண்டி கொண்டு வந்துட்டு ஷூவை கட்டுறதுக்காக ஒரு ஆளையும் கொண்டு வர்றார்கள். இப்போ போலீஸ் ஒரு சட்டம் இருக்கல, அவர் டீல்ஸ்ல இருக்கீங்க ஷூ கழட்டக்கூடாது, எங்க போயில இங்க கழட்டி தான் இங்க கழட்டும், கழட்டி கோவிலுக்குள்ள வர்றேன்னா கழட்டி தான் ஆகணும். நான் முதலே சொல்லிட்டேன், எப்படி திருப்பதிக்குள்ள நேருவோ அல்ல காந்தியோ வந்தா கூட சட்டை கழட்டும் அந்த சட்டம் இருக்கு, இங்கேயும் அந்த சட்டம் இருக்கு. இதுல நம்மள பல பேர் மதிக்காம இருக்கலாம் சில பேர், ஆனால் அவர்கள் மதிப்பார்கள், அவர்கள் சட்டத்தை மதிப்பார்கள். நான் இந்த எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்படி இப்படித்தான் வர வேணும், பாதுகாப்பு, அவர்கள் பாதுகாப்பு சொன்னா தாராளமா நீங்க வரலாம், பட் மீட்டிங்ல புரோட்டோகால்ல எழுதி எல்லாம் செய்ய, இதெல்லாம் ஒரு சாதாரணமா செய்யல. அவர்கள் ஓவன்றதுக்கு பிறகு ஒரு 4-5 புரோட்டோகால் நாங்க எழுதிட்டோம். அதுல சில விதிமுறைகள் எல்லாம்
எங்களோட கோயில் இப்படித்தான் நடக்கும், இந்த மாதிரி தான் போகும் அப்படின்லாம் விதிமுறைகளை கொடுத்து தான் செய்திருக்கோம். இப்போ மிக அண்மையில சில இடங்கள்ல தாங்கள் அதை லொக் பண்ணி வைப்போம், அதுக்குள்ள வார ஏரியா முடியாதுன்னு சொல்லி கேட்டா அன்றைய தினம் முடியாது. எப்பவுமே பூஜை டைம்ல கூட எந்த பிளாக்கிங்கும் செய்ய முடியாது. பிளாக்கிங் ஒன்றும் இல்ல, பக்தர்கள் ஒவ்வொரு வருஷம் வார மாதிரி தாராளமா வரலாம். ஆக தேரடியில முன்னுக்கு மட்டும் ஒரு 4 மீட்டர் பிளாக்கிங்ல இருக்கும். அவர் வந்து அந்த போற ஏரியா மட்டும். மற்றது குல்ட்ரஸ் தான் ப்ரோக்ராம் நடக்குது. அங்க வந்து விசா காட்டி அது இங்க பதியப்பட்டிருந்தா லிஸ்ட்ல பதியப்பட்டாங்க மட்டும்தான் உள்ள போகலாம். அதுவும் ஒரு 100-150 பேர். மற்ற பக்தர்கள் தங்களோட வழிபாடுல செய்ய வேண்டிய அந்த பரவலா ஒரு கதை இருக்குதுன்னா பார்க்கிங் இருக்காது, அதுக்குள்ள விட மாட்டேனோம், ஃபுல்லா இந்த ஏரியா கவர் பண்ணினோம், அப்படி ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு வதந்தி மட்டும். இதெல்லாம் வதந்தி. ஓகே ஓகே. அப்படி எங்கேயுமே நீங்கள் கடந்த காலத்துல எப்படி நீங்கள் பார்க்கிங் பண்ணீங்களோ, கடந்த காலத்துல எப்படி நீங்க வழிபாடு செய்தீங்களோ அது மாதிரி தான் எல்லாம் நடக்கும். சுவாமி பூஜைகளும் காலமே 6 மணிக்கு தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் ஆக 1 மணி நேரம் சுவாமி முன்னுக்கு நாங்கள் ஏற்ற போகிறோம். காரணம் அன்றைய சூழ்நிலை வெதநிலைகள் அதுக்காகவும் மற்ற இவரை வரவேற்க போகணுன்றதுக்காக அந்த 1 மணி நேரம் முன்னுக்கு ஏற்றுறோம். வேற ஒன்றும் இங்கே கிடையாது. அந்த 1 மணி நேரம் முன்னுக்கு ஏற்றுறீங்க. ஆனா அம்மனுக்கான பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கும். இப்ப ஸ்டைமாயா கண்டி அம்மன் வெயிட் பண்ற என்ற சூழல் இல்ல. மக்களே வழியா கேளுங்க. இதுதான் உங்களோட பலரின் கேள்விகளா இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஸ்பொட்டான இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் இடம் அதாவது பாதுகாப்பு கருதி அம்பாள் ஏத்தினோன்னா அம்பாளுடைய பூஜைகள் அது நடக்கும். முன்னுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும், பரதநாட்டியம், சொற்பொழிவுகள் நடக்கும். ராஜகோபுர வாசல்ல அதுக்குள்ள அந்த முன்னுக்கு மட்டும்தான் கோயிலாவதியா அதுக்கு இஸ்பியா கிட்ட போட்டுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க அவர் கிட்டத்தட்ட பாக்குற மாதிரி தான் பூஜைகளும் புனஸ்காரங்களும் தடை வராது. இது புரியாம நினைக்கிறதும் புரியாம வதந்திய பிறப்புறதும் சரியான தவறுன்னு நான் நினைக்கிறேன். இது பக்திக்கு லட்சணமும் அல்ல. அதையும் நான் இங்க ஓப்பனாவே சொல்றேன். பக்திக்கு லட்சணம் எப்படின்னு சொல்லி சொன்ன திரு சிவகுமாரன் சிவா அவர்களே, பல இன்னல்களுக்கு மத்தியில நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய வழிபாடுகளையும் செய்கிற பொழுதுதான் அதுக்கு பலனும் அதிகம். உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த காலம் காடு மலை இப்படி எல்லாம் செய்தார். இவ்வளவு வசதியா இருந்து கொண்டும் அவர் வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால வளமை போல நீங்க வந்து பார்க் பண்ணலாம், வளமை போல அம்மனை தரிசிக்கலாம், எல்லாமே நடக்கும். வளமை போல வசந்த பூசியோ கொடிமர பூசியோ காவடி முள்ளு குத்தலோ அந்தந்த இடங்கள்ல நடக்கிறதெல்லாம் அது நடந்து கொண்டே. சில பக்தர்கள் வந்து இது ஒரு கூடுதலான சுமையோ என்று நினைக்கலாம். அப்படி அந்த அந்த உணர்வை நினைக்கிறீங்க? அது ஒரு அர்த்தமற்ற கூடுதல் சுமை ஒன்று பார்க்க போனா வீட்டுல கணவன் கோயிலுக்கு போவதை மனசியை தடுத்தால் அல்லது மனசி கணவனை தடுத்தால் அல்லது கோயிலுக்கு வர்ற வழியில யாராவது 4 பேர் உங்களை எதிர்த்து போவாதுன்னா இதுதான் சுமையிலே தவிர மற்றபடி நீங்க சுமையை இறக்கத்தானே வாரீங்க. பேந்தபடி உங்களுக்கு சுமையாகும். பாரம்பரிய இதுல எந்தவித மாற்றமோ எதுவுமே இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலாவும் வளமை போல சீரும் சிறப்பு. 1 மணி நேரம் முன்னுக்கு நாங்கள் சுவாமியை அதை நான் திரும்ப சொல்றேன். ஏண்டா இது பாரம்பரியம் என்ற சொல்ல பாவிச்சு கொண்டிருக்கிறதுனால இங்க கோயில் நடைமுறைகள்ல இருந்து 1 மணி நேரம் முன்னாடி ஏத்துறோம் சுவாமியை. அது காரணம் வந்து 10 மணிக்குள்ள நாங்கள் சுவாமி ஏற்றிடுவோம். மற்றபடி 10:30-11 ஆகுறது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தேர்ந்தெடுக்கிறத இந்த வழி நாங்கள் சென்ற வருஷமே முடிவெடுத்தினாங்க. இந்த கும்பாபிஷேகத்தோட சுவாமியை தேர்ல ஏத்துறத வேலைக்கு ஏத்த போகணும். ஏத்தி போட்டு அங்க வச்சு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒருவேளை பக்தர்கள் பிந்தி வந்தாலும் அதில் வச்சு அவர்களோட பூஜைகளை செய்து கொடுத்து தேரை 12க்கு கிளப்பலாம். 12க்கு தேர் கிளம்புறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. மாற்றம் இந்த தீச்சட்டி தூக்குறவ, பால் சட்டி தூக்குறவ, அவைகளுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? அவர்களுக்கு மாற்றம் இல்லை. அவர்களுக்கு மாற்றம் இல்லை. அவர்கள் இதே நல்ல கேள்வி. நீங்கள் இந்த தீச்சட்டி, பால் சொம்பு, காவடி போன்றவர்களுக்கு கூட நாங்கள் சில விதிமுறைகளும் டைம்களும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 75% அந்த டைமுக்கு ஆக்கள் வந்தது குறை. அதுக்கு அவர்கள் காட்டுற காரணங்கள் வந்து டிஃப்ரெண்டான காரணங்கள். அது பெரிய காரணமாகவும் எனக்கு இருக்க முடியல, எனக்கு தனிப்பட்ட ரீதியா. பட் அவர்களுக்கு தான் தெரியும் அது காரணம். சிலவருமே அன்றைக்கு ஒருவர் வந்து சொன்னார், பூசைக்கு பிந்தி போச்சு, பேரூருக்கு இருக்க வேண்டாம், பிந்தி போச்சு. அவரே அவருக்கே மனசாட்சி குத்துது. சொல்றார், ஐயா நான் பொய் சொல்லணும்னு கொண்டு வந்தேன்னா நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு உண்மைதான் வருது, நான் விழும்ப பிந்தி போச்சேன் சொல்றேன். அப்ப இப்படியான சூழ்நிலையான மக்களும் இருக்கிறார். நான் அதையும் சுட்டி காட்ட விரும்பல, அது அவசியம் இல்லை மக்களுக்கு, பக்தர்களுக்கு. அப்ப இந்த பக்தர்கள் உரிய நேரத்தில் எல்லாரும் பெறுவார்கள் இருந்தால்
அப்ப நான் அப்படி எல்லாரும் இருந்தா அதுக்கு இந்த மாதிரி அவர்களுக்கு நாங்க வசதிச்சு தருவோம். நீங்கள்லாம் நேரத்துக்கு வாரு. நீங்க ஒரு ஆள் வந்து கொடிமர பூசைக்கு வாரீர்கள், ஒரு ஆள் வசந்த மண்டப பூசை வாரீர்கள், இன்னொருவர் வந்து சுவாமி 2ஆம் வீதிக்கு வந்தா பிறகு வருகிறீர்கள், இன்னொருவர் வந்து தேருக்கு சுவாமி ஏறினா பிறகு வருகிறீர்கள். இன்னும் சிலரை பார்த்தா கட்டுரை சட்டியை கூட எப்படின்னு சொன்னா தேர் ஓடுற பாதையில கூட ஐயா நான் பிந்தி போச்சுட்டு கொண்டு வந்து ஏற்றி கொடுத்துருக்கிறோம். அப்போ உங்களுடைய வேண்டுதல்களும் இதுகளும் யாரால் தரப்படுது? நீங்கள் உங்களுக்கு அவர்களின் வருகையால எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்க? எங்களோட குரல் இன்னும் கூடுதலா கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? எங்களோட புலம்பெயர் சமுதாயத்தின் குரல். நான் அரசியலுக்கு வரையில ஒரு அரசியல்வாதி சொல்ல ஆசைப்படுகிறேன். அரசியல் இல்லாம ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாம அரசியல். ஆனா ரெண்டும் ரெண்டுக்கையும் வந்து 100% நுழையக்கூடாது, 100% நுழையக்கூடாது. ராஜா இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. அந்த நாடு இருக்குதான்னா அந்த மக்கள் எதுக்கு நம்ம சொன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த ராஜாவுடைய கட்டுப்பாடு தான் இருக்க போகுது, இருக்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியா சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ஆலயத்துக்கு இதனால பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் என்று சொன்னோடனே இதுலேயே ஒரு கேள்வி வைப்பாங்க. இப்போ ஸ்டான்மையா வந்து போய் பேங்குக்கு நிறைய காசு அனுப்பி இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சிவகங்களே, பக்தர்களே, ஒரு இங்க இந்த நாட்டுல இருக்கிற ஒருவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி யாருன்றாலும் ஒருவர் ஒரு அன்பளிப்பு செய்ய போறான்னு சொன்னால் ₹1 அன்பளிப்பு செய்தாலும் அவருக்கு 4 பேர் இருந்து எழுதி ரெக்கார்ட் எடுத்து பேப்பர் போட்டு கேமரா வச்சு தான் கொடுப்பாரு. அவ உங்களுக்கு தெரியாம இங்க ஒன்றும் வர போறது இல்லை. நீங்க தர்ற பணம் தான் நாங்கள் நடத்துறோம், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு நீங்கள் தான் தேவை. யாரு? உங்களை போல பக்தர்கள்லாம் தேவை. இவர்கள் வந்துட்டு போவார்கள், வந்துட்டு கிடைக்கிற சில மேடைகள்ல சின்ன மேடம் ஆடிட்டு போகும். ஆனா அந்த கோயில் இருக்கிறவன் தான் கஷ்டப்படுவான், கூட்டுறோம். அது மாதிரி நான் தான் கஷ்டப்பட போறேன். எப்போ 2 விதம். ஒன்று, நீங்கள் கதையை கட்டி விடுவீர்கள், அவர்கள் வந்து இப்ப நல்லா கொடுத்துட்டார்கள், அது காசு தேவையில்லை, பணம் தேவைன்னு நீங்களே கதையை உருவாக்கிவிடுவீர்கள். ஒன்று. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லுவீர்கள் சொன்னா இல்ல அவர் வந்து சும்மா போன அப்படியும் இருப்பார்கள். இதெல்லாம் நான் கண்டு யோசிக்க போறதும் இல்லை. ஆக நன்மை என்னன்றதுக்கு நான் சொல்றேன். நன்மை என்ன சொல்றேன், நாங்க இந்த நாள்ல இருக்கிறோம். இன்னும் சில பேர் அகதிகளாகவும் இருக்கின்றோம். நிறைய பேர் நாங்கள் போட் போடுற உரிமைகளும் இருக்கின்றோம். அதனால இப்ப இந்த கோபர் ஷாப் பப்ளிஷர் எக்ஸ்டென்ட் இருக்கிறது மத ரீதியாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எங்களுடைய குரலை நாங்கள் நேரடியாக பார்லிமெண்ட்டை கொண்டு போக முடியும், வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகள் சொன்னா இந்த கோயில் காலாகாலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கோயில் இது. இப்போ நீங்க வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற இடங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய தமிழ் மக்கள் ஒரு காலத்துல வாழ்ந்துருக்காங்க. பாண்டியம்மனுடைய படையெடுப்புல வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு யுத்தங்கள் என்ற பெயர்ல வர்ற பொழுது மக்கள் வெளியேறி இருக்கிறார். இப்ப இலங்கையிலேருந்தே நாங்க வெளியேற இல்லையா, அது மாதிரி வெளியேற அந்த சின்னங்கள் அங்க காக்கப்படுது. அந்த சின்னங்கள் காக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த ராஜாவுக்கு புரிந்து கொண்டதுனால தான் அது காப்பாற்றப்படுது. இல்லைன்னா அந்த ராஜா உடைச்சிடுவாங்க, அதில் இருக்கப்படாது. எல்லா மக்களும் இல்லை பேர்ந்ததுக்கு இங்க இதென்று விடலாம். அப்ப இந்த கோயில் அப்படி ஒரு சின்னமாக எந்த காலத்திலும் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளுடையோ ராஜாவோடையோ அல்லது கலெக்டரோடையோ அரசரோடையோ நாங்கள் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அமைதிபூர்வமான ஒரு ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கதான். அந்த ஒரு வளர்ச்சி தான் இதுவே தவிர மற்றபடி அவர்கள் எங்களுக்கு மாசம் அந்த வருமானத்தை தர போறதும் இல்லை, அவர்கள் இங்க வந்து கோயிலை நடத்த போறதும் இல்லை, அவர்கள் கோயிலை எடுத்து நடத்த போறதும் இல்லை. இது வந்து எங்களுடைய கோவில், எங்களுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய மக்கள், நாங்கள் தான் இதை நடத்த போறோம். அதுக்கு ராஜாவும் நான் தான், இந்த கோயிலை நடத்துகிற அதிகாரி ஆதீனங்கள் தான்றதும் நான் தான். இது யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது. மக்களுக்கு கும்பிடுறதுக்கு தாராளமாக எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. எல்லாரும் இப்ப நீங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்க என்னட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. அதே நேரத்துல நான் தக்க பதில தான் தர முடியும். ஏற்கிறதும் ஏற்காதும் உங்களுடைய. ஒரு வீட்டிலேயே அப்பா சொல்றத பிள்ளை கேட்காது, பிள்ளை சொல்றத அம்மா கேட்கா, அம்மாவும் அப்பா சொல்றத பிள்ளை கேட்காது. அப்ப இதுக்கு ஊர்ல உள்ள எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு நான் சொல்லி எவர் தான் ஏற்றுக்க போறாரு. விளக்கத்தை தந்திருக்கின்றேன். மக்களே, நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களோட வழிபாடுகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இந்த 1 மணி நேரம்ன்றதை திருப்பி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அந்த 1 மணி நேரமும் உங்களுக்கு வீணாகாமல் அந்த இடத்துல ஒரு நாட்டியமோ அல்லது ஒரு நிகழ்ச்சிகளோ அந்த வச்சு. ஆனால் 12 மணிக்கு தேர் கிளம்புன்றதுல முன்னுக்கு காரணம் கொண்டு கிளம்பாது தேர். ஓகே ஐயா, உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. தேர் திருவிழாவில் சந்திப்போம். மிக்க நன்றி.